செய்திகள் தொடர்கின்றன. அடுத்து வரும் நாட்களில் வானிலையில் ஏற்பட முடியுமான மாற்றங்கள் என்ன? இது குறித்து ஆராய இரா குல்நாத் தயாராக இருக்கின்றார். இலங்கையின் வடகிழக்கு பகுதியிலே தற்போது தாழமுக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தாழமுக்க நிலையின் காரணமாக நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் காற்று தீவிரமடைந்து வருகிறது. ஸ்ரீமதியினூடாக எடுக்கப்பட்ட இந்த காட்சிகளின் மூலமாக காற்று தீவிரமடைந்து வருகின்ற காரணத்தினால் வளிமண்டலத்திலே ஒரு தழம்பல் நிலை ஏற்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தழம்பல் நிலையின் காரணமாக நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய அல்லது காற்றுடன் கூடிய கடும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பகுதிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடமத்திய மாகாணம், மத்திய மாகாணம், அது மாத்திரமன்றி வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்களிலே அதிக மழை பெய்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வடகிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த தாழமுக்க நிலை அரபிய கடலினை நோக்கி நகர்கின்ற அந்த காட்சியினையும் எங்களால் இந்த செய்மதி காட்சிகளின் மூலமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கரையோர பிரதேசத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது மன்னார், காலி, பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே கடலிலே பாரிய அலைகள் எழக்கூடிய அதே நேரத்திலே மணித்தியாலத்திற்கு 50 to 60 கிலோமீட்டர் வரையிலே காற்று அங்கு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் இந்த செய்மதியினுடான காட்சிகளிலே எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமன்றி நாட்டினுடைய பிரதான நகரங்களின் வானிலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொழும்பை எடுத்து பார்க்கின்ற பொழுது மப்பும் மந்தாரமான ஒரு வானிலை கொழும்பிலே நிலவுவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கு இடைக்கிடை இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கொழும்பிலே இருக்கிறது. அதுபோன்று நாங்கள் கண்டியை எடுத்து பார்க்கின்ற பொழுது மாலை வேளைகளில் அங்கு இடியுடன் கூடிய மழை கண்டியில் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் காலியை எடுத்து பார்க்கின்ற பொழுது மப்பும் மந்தாரமான ஒரு வானிலை அங்கு காணப்படுகின்ற அதே நேரம் இடைக்கிடை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ரத்தினபுரியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கும் தெளிவற்ற ஒரு வானிலை காணப்படுகின்ற அதே நேரத்திலே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அங்கு இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தம்புள்ளையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கு மாலை வேளைகளிலே இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரும் நாட்களிலே நிலவுவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று வடமாகாணத்தினுடைய யாழ்ப்பாணத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கு இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அதுபோன்று கிழக்கிழங்கையின் திருகோணமலையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இடியுடன் கூடிய மழை அங்கு பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் அடுத்து வரும் நாட்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு தொடர்பிலான தகவல்களை நியூஸ் 15 வெதர் சென்டருக்கு உங்களால் அறிவிக்க முடியும். நமது தொலைபேசி இலக்கம் உங்களுக்காக தயாராக இருக்கிறது. 0114896896. அந்த தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகிறோம். 0114896896. மூத்தூர் கட்டியெழுப்பிய எமது நாட்டின் சிரேஷ்ட வரலாற்றை எவராலும் அளிக்க முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். தேசிய சுவடிகள் திணைக்களத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். தேசிய சுவடிகள் திணைக்களத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய கட்டடம் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. கொழும்பு தேசிய சுவடிகள் திணைக்கள அலுவலக வளாகத்தில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றை பணத்துக்காக அளவிடும் காலம் ஒன்று தற்போது ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். பண பலத்தினால் நாடொன்றின் வரலாற்றை புதிதாக கட்டியெழுப்ப முயற்சிப்பதில் எவ்வித பலனும் இல்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தேசிய சுவடிகள் திணைக்களத்தை விஸ்தரிக்கும் நோக்கில் 740 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சுவடிகள் திணைக்களத்தின் வரலாறு அடங்கிய நூல் ஒன்றும் D.A. ராஜபக்சவின் தகவல்கள் அடங்கிய ஆல்பம் ஒன்றும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. திணைக்களத்தின் ஊழியர்கள் சிலருக்கு இதன்போது சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. குற்றப்பிரேரணையை விசாரணை செய்த பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவின் அறிக்கையை பிரதம நீதியரசரின் சட்டத்தரணிகள் பாராளுமன்றத்திடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளதாக பிரதி சபாநாயகர் சாந்திம வீராக்கொடி தெரிவிக்கின்றார். பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். விசேஷகாரக சபா வார்த்தாவ பாஷா துணைம்ம விசேட தெரிவுக்குழுவின் அறிக்கை 3 மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ளன. பிரதம நீதியரசரின் சட்டத்தரணியிடமிருந்து அறிக்கையின் பிரதிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வார்த்தா පිටපත් ලබාගෙන ඇති බව දැනුවත් කොට තිබෙනවා. ෆ්‍රෙන්ච් කාර්තුන්ගේ සහභාගීත්වය නිර්මිතෙන්ද මේ කම්ප්ලීටි ලක්ටපට දෝෂාරෝපණය කළා කියලා මම කතානායකතුමාට කමිටි කළා දුන්නා. මේ තත්ත්වය කොහොමද මේ
දැන් කතානායකතුමාට ලිපියක් එවලා තිනවා අපි පිළිගන්නවා. சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை சில வாரங்களின் பின்னர் அனுப்பி வைத்துள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த கடிதத்தை அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் செயற்பாட்டு குழு ஒன்றே இருக்கவில்லை. அந்த கடிதம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கதைக்கின்றனர். அவர்கள் சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றை பாராளுமன்றத்தில் எழுப்பும் பட்சத்தில் நீலகண்டன் சட்டத்தரணிக்கு எதிராக சிறப்புரிமை குழுவிற்கு சமர்ப்பித்து நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து அப்போதே தீர்மானிக்கப்படும். சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்கவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையிலான விசேட போலீஸ் குழு ஒன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பிரசாந்த் ஜாயக்கொடி தெரிவித்தார். இது தொடர்பாக விரல் அடையாளங்கள் சிலவற்றையும் 6 பேரின் வாக்குமூலங்களையும் பதிவு செய்துள்ளதாக பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். நேற்று மாலை பொரலஸ்கமவ பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது வீட்டுக்கு முன்பாக வாகனத்தை நிறுத்திய 4 தமக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக குணரத்ன வன்னிநாயக்க போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். இதேவேளை இன்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. வெள்ளைவேனில் இனம் தெரியாத ஆயுததாரிகள் வருகை தந்துள்ளனர். சாதாரண மனிதர்களுக்கு இவ்வாறு பகல் வேளையில் நடமாட முடியாதுள்ளது. அண்மையில் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மஞ்சுள திலகரத்ன மீது ஆயுதம் ஏந்திய சிலர் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவங்கள் எமக்கு நினைவிருக்கின்றது. இதுவரை பொறுப்பு கூறக்கூடிய எவரும் இனம் காணப்படவில்லை. இன்று நீதிமன்றத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள அழுத்தங்கள் தொடர்பில் சர்வதேசம் கதைக்கின்றது. ஜனநாயக நாடுகளில் நீதிமன்ற செயற்பாடுகளில் தலையிடுவதற்கு அனுமதிப்பதில்லை. ගොඩනැගින් පවතිනවා. මොකද ප්‍රජාතන්ත්‍රවාදී රටවල් කිසි විටක මේ විදිහට අධිකරණයට ඇඟිලි ගැසීම අනුමත කරන්නේ නැහැ. නීතිඥ ගුණරත්න වන්නිනායක මහතාට එවැනි තර්ජනයක් කිරීම குற்றப்பிரேரணை தொடர்பில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகளை பயமுறுத்தும் விதத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகவே சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்கவிற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இது முதல் தடவை அல்ல. நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையும் உங்களுக்கு தெரியும். தாக்குதல் மேற்கொண்டவர்கள் தொடர்பில் தகவல்களை வெளியிட போலீசாருக்கு முடியாது போயுள்ளது. அதனால் குணரத்ன வன்னிநாயக்கவிற்கு அச்சுறுத்தல் விடுத்தவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு உரியவர்களை கைது செய்ய முடியாவிட்டால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் நீதித்துறை சார்ந்த சிலர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்துக்களை வெளியிட்டனர். ශ්‍රී ලංකාවේ වර්තමාන තත්ත්වය අනුව නීතිඥවරයෙකුට තමන්ගේ අදහස් ප්‍රකාශ இலங்கையின் தற்போதைய நிலைமையின் பிரகாரம் சட்டத்தரணி ஒருவரின் கருத்து சுதந்திரம் பாரதூரமான முறையில் பின்தள்ளப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பமாகவே நாம் காண்கின்றோம். இந்த சம்பவம் குறித்து நீதியானதும் முறையானதுமான விசாரணையை உடனடியாக மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன்னிலையில் நிறுத்துமாறு பொலிஸ்மா அதிபரிடம் கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. අපරාධකරුවන් අධිකරණය හමුවට රැගෙන ඒමට ආයුධ සන්නද්ධව කියන්නේ මම හිතන්නේ හවස 4-5 අතර කාලයේ විය යුතුයි. மாலை சுமார் 4 முதல் 5 மணிக்கிடையில் ஆயுதம் ஏந்தியவாறு அத்தகைய செயலில் ஈடுபடுவது என்பது மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமையாகும். இந்த செயலில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்துறை சார்பாக அனைத்து தரப்பினரதும் உரிமைகளை பாதுகாக்குமாறும், அது மட்டுமன்றி அச்சம் சந்தேகமின்றி வாழ்வதற்கான பிரஜை ஒருவரின் உரிமையை பாதுகாக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். ආරක්ෂා කර දෙන ලෙසත් අපි අදාළ බලධාරීන්ගෙන් ඉල්ලා සිටිනවා. இன்று பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. களிமண், சுடுமண், மரம், கல் மற்றும் பல உலோகங்களை கொண்டு அக்காலத்தில் சிற்பங்கள் வடிக்கப்பட்டன. இந்த மூலப்பொருட்களின் பாவனை குறைவடைகின்றமையினாலும் புதிய தொழில்நுட்பங்களின் பிரவேசத்தினாலும் தற்போது இந்த மரபு சிற்பக்கலை அரிதாகவே காணப்படுகின்றது. சீமெந்து மற்றும் பிளாஸ்டிக் போன்றவற்றை மூலப்பொருட்களாக கொண்டு சிலைகளை உருவாக்கும் காட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதாவளை கிராமத்தில் எமது கேமராவில் பதிவானது. உருவச்சிலைகள் மற்றும் பலதரப்பட்ட கலைநய பொருட்களை இங்குள்ள சிற்ப கலைஞர்கள் செதுக்குகின்றனர். இவற்றுக்கான சந்தை வாய்ப்பு வழங்கப்படும் பட்சத்தில் இந்த பொருட்களை வெளிச்சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். மரபு கலைகளை பேணி பாதுகாக்க முன்னேற்போர் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாகும்.
ஹோபார்ட்டில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 137 ஓட்டங்களால் வெற்றியீட்டியுள்ளது. 393 ஓட்டங்களை இலக்காக கொண்டு பதிலளித்த இலங்கை அணி ஆரம்பம் முதலே தோல்வியை தவிர்க்கும் வகையில் நிதானமாக துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது. அவ்வாறாயும் பின்வரிசை வீரர்களின் விக்கெட்டுகள் குறுகிய இடைவெளிக்குள் வீழ்த்தப்பட்ட இலங்கை அணியின் 2ஆம் இன்னிங்ஸ் 278 ஓட்டங்களுக்கு முடிவுக்கு வந்தது. இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக 2 இன்னிங்ஸ்களிலும் தலா 5 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய பீட்டர் சிடில் தெரிவானார். இந்த வெற்றியை அடுத்து 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியா 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 10:45 இடம்பெறும். வணக்கம்.